திரைப்படங்கள் மீதான 30% வரியை குறைக்க வலியுறுத்தியும் தமிழ் திரையுலகை காப்பாற்ற திருட்டு விசிடியை ஒழிக்கவும் வருகிற 30ஆம் தேதி முதல் தமிழ் திரைப்படத்துறையினர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் அறிவித்திருந்தார். இதையொட்டி தமிழகத்தில் உள்ள எந்த திரையரங்கிலும் படம் ஓடாது என்றும் படப்பிடிப்புகள் நிறுத்தப்படும் என்றும் அவர் அறிவித்திருந்தார். நடிகர் விஷால் வேலைநிறுத்தம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டு 15 தினங்கள் கடந்த நிலையில் இதுவரை மௌனம் காத்து வந்த தமிழக திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க தலைவர்கள் திடீரென தற்போது எதிர்ப்பு குரல் எழுப்பியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் விஷால் தங்கள் சங்கத்தின் நிர்வாகிகளின் கருத்தை கேட்காமல் அறிவித்ததால் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார் கோவை, திருப்பூர், நீலகிரி மாவட்ட திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணி. புதுசா பதவி ஏற்றிருக்காங்க. முதல்ல அரசாங்கத்துக்கு அணுகணும் நேரில். அது எந்த கவர்மெண்டா வேணாலும் இருக்குது சார். ஏடிஎம்கே, டிஎம்கே எந்த கவர்மெண்டா வேணாலும் இருக்கட்டும், யார் வேணாலும் முதலமைச்சரா இருக்கட்டும். முதல்ல நம்ம போய் நேரில் போய் முதலமைச்சரே பார்த்து நம்ம கோரிக்கை நம்ம சொல்லணும். அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். அவங்க அந்த டைம்ல செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணலாம். அது ஒண்ணு. ரெண்டாவது, ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ண அண்டர் ப்ரொடக்ஷன் இருக்கிற படங்கள், ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள், அவங்களெல்லாம் வச்சு ஒரு மீட்டிங் போடணும். அப்புறம் இவர் திரையரங்க 30 மூடப்படும் இவர் அறிவிக்கிறாரு. இவர் யாரும் அதை அறிவிக்கிறாரு? திரையரங்க சங்க தலைவராக. அப்புறம் திரையரங்க சங்க தலைவராக இருந்துட்டு இவர் திரையரங்க இப்ப நான் தயாரிப்பாளர் 30 சொன்ன எப்படி காமெடியா இருக்குமோ அந்த மாதிரி இவர் சொல்றது. எந்த விதமான கம்யூனிகேஷன் கிடையாதுங்க. நடிகர் விஷாலின் வேலைநிறுத்த அறிவிப்பு வெளியிட்ட பின்னர் வெளியான பாகுபலி 2வின் வசூல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் திரையரங்கு உரிமையாளர்கள் தங்களது ஊழியர்களின் நலன் கருதி இந்த முடிவை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகுபலி படம் இன்னைக்கு வரைக்கும் எல்லா ஷோ ஃபுல்ல போயிட்டு இருக்கு. ஆல்சோ ஹவுஸ்ஃபுல் சார். பிரேக்கே எல்லாம் ஃபுல் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த படம் எனக்கு தெரிஞ்சு சிட்டில 100 நாள் சர்வ சாதாரணமா போகுங்க. இப்ப திருப்பூர் எங்க தேட்டர்ல பாகுபலி 1 127 நாள் போச்சுங்க. பாகுபலி 1 127 நாள் போகும். இந்த படம் நாங்க கண்டிப்பா அந்த 100 நாளைக்கு மேல போகணும் நிச்சயமா நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுக்குள்ளே 30 நாள் நிறுத்தி எப்படி சார் நிறுத்த முடியும்? அவங்க எல்லாம் பணம் போட்டு தான் படம் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தை நிறுத்தணும் அந்த படத்துக்கு என்ன லாஸ் ஆகுது? இவர் அதெல்லாம் எதையுமே கணக்கில் எடுத்துக்காம ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்றாரு. அதனாலதான் நான் இருந்துட்டு கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர் மாவட்ட திரையரங்கு பொறுத்தவரை நிச்சயமா அந்த ஸ்ட்ரைக்கில் கலந்துக்கு போறது இல்லை. ஆனா இவர் அன்னைக்கு சொல்றாரு என்னன்னு எல்லாம் ப்ரொடியூசர் கலந்து போண்டா போய் சாப்பிட்டு இருக்காங்க. சரி, இவர் 3 மாசம் இவர் என்ன பண்ணி போட்டாரு? இவருப்பா இவர் பாகுபலி பிசிடி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு சார். இப்போ ஏன் அதுக்கு முன்னாடி போன மாசம் கடம்பன் வந்தது, பவர் பாண்டி வந்தது, அது கூட இது சிவலிங்கம் வந்தது. அப்பதான் எங்க போயிட்டு இருக்கு? அப்ப இவர் தான் தலைவர். இவர் கம்ப்ளைண்ட் பண்ணல. அவருக்கு தெரியாது, எனக்கு தெரியல. ஆச்சரியமா இருக்குது. பாகுபலியின் இந்த மகத்தான வெற்றி தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷாலின் முதல் போராட்டமான திரைப்படத்துறையினர் வேலைநிறுத்தத்தில் பெரும் பிளவை உண்டாக்கியுள்ளது என்பதே உண்மை. பாலிமர் செய்திகளுக்காக வேல்ராஜ்.